திமுக கூட்டணி கட்சிகள் தற்கொலை முதல்வரை போய் ஆதரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஊடகங்களில் பேசுகிறிய. இன்னி பாருங்கள், திமுக கூட்டணி இல்லைனாலும் தனிச்சு நின்று வெல்ற அளவுக்கு கட்சியை நிச்சயமாக கட்டமைப்போம். இளைஞர்களை ஈர்ப்போம், பெண்களை ஈர்ப்போம். ஏன்னா எண்ணற்ற திட்டங்கள் பண்ணியிருக்கோம். இது மக்கள்கிட்ட போய் திண்ணை பிரச்சாரங்களாக இதை செய்யலை. அது நம்மளோட ஒரு எப்படி தோல்வியை அதில் ஒத்துக்கிறணும். முதலமைச்சர் எவ்வளவோ சொன்னார், அசால்ட்டாக இருக்காதிய, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உட்காந்து பேசுங்க, வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்ட்டு. ஜெயிச்சிருவோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்ன்றத ஒரு இதில் இருக்காதியன்னார். நாங்களும் எத்தனையோ காணொலி போட்டோம், திண்ணை பிரச்சாரம் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணு. இதில் அப்படி காதலையே கொடுக்காததுனால, இதில் காதல் கொடுத்து கேட்காதனால எல்லாருமே நிறையா உன் மனசில் கையை வச்சு சொல்லுங்கள், தோற்றதுக்கு யார் காரணம்? முதலமைச்சரை காரணம். இப்படி ஒரு முதலமைச்சரை இழந்ததுக்கு நம்ம எல்லாரும், தமிழக மக்களே வருத்தப்படணும். ஏன்னா ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்து பார்த்து செஞ்சார். இன்னும் இந்த திட்டங்களுக்குள்ளே நீ கூடியிருந்திருக்கும். முதலமைச்சர் வந்திருந்தார், நேரம் 2000 கொடுத்துருப்பாரு. மாணவ மாணவிகளுக்கு 1000 இருந்தது 1500 மாற்றிருக்கும். காலை உணவு திட்டம் 5ஆவதில் இருந்தது 8ஆவதாக மாற்றியிருப்பார். எண்ணற்ற முதியோர் பென்ஷன் எல்லாமே கூட்டி கொடுத்துருப்பார். எல்லா திட்டமே 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தான் இருக்கணும்னு தான் நினச்சார். ஆனால் அது மக்கள் இன்றைக்கி அது பெரிய ஒரு இது இல்லை. இருந்தாலும் சில மக்கள் புரிதல் இல்லாமல் பேத்தி சொல்லிச்சு, பேரன் சொல்லிச்சு இன்றைக்கி போட்டதுனால, நம்ம அவங்கள போய் புரிய வைக்காதனால, நம்ம போய் உட்காந்து பேசியிருந்தோம்னா வேறு ஒன்றுமே போதும். ஒரு கிளையில் இருக்காங்களா ஒரு 5 பேர் தினசரி அந்த வீட்டுகளுக்கு போய் ஒரு 5 நிமிடம், அதே அந்த தேர்தல் அந்த 10 நாள் ஒரு வீட்டுக்கு 4 தடவை நீங்கள் போயிருந்தீங்கன்னா இப்படி ஒரு பேசுகிற சூழ்நிலையும் வந்திருக்காது. ஏன்னா அது நம்மளோட தவறு. இந்த தவறு இன்னுமே நடக்கக்கூடாது. நீ தொடர்ச்சியாக திமுக விளையாடணும்னா நம்ம கூட்டணி கட்சிகளெல்லாம் நம்பி பலன் இல்லை. வாரவங்க வாங்கட்டும், போகிறவங்க போட்டும். தனிச்சு நின்றாலும் திமுக வெல்லும்ன்றதை கொண்டு வந்தால் தான் அந்த இதை கொண்டு வரணும். தனிச்சு நின்று அதிக இடங்களில் வெற்றி பெற்றோம், ஆட்சி அமைச்சோம்ன்றது இருக்கணும். அந்த வேலைகளை இப்போலேருந்தே செய்வோம். கட்சியில் கட்டமைக்கிறதுக்கு வேலைகளை செய்வோம். நம்மளுக்குள்ளே எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்றது போட்டுட்டு என்ன செஞ்சால் வெல்லலாம், என்ன செஞ்சால் இளைஞர்கள் இழுக்கலாம், என்ன செஞ்சால் பெண்கள் மத்தியில் இன்னமும் கூடுதலாக ஓட்டுவாங்களாம்ன்றதை இதை யோசிங்க. நிச்சயம் வெல்லுவோம், வரலாறு படைப்போம். எதிர்வர தேர்தலில் இந்த தற்கொலைகளுக்கு பாடம் போட்டுவோம், சங்கிகளுக்கும் பாடம் போட்டுவோம். நன்றி, வணக்கம்.